நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 7 நாட்கள் இந்த தலைப்பில் மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் ஜனவரி 13 முதல் ஜனவரி 19 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் அன்றாடம் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ மிதுன லக்னத்துக்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தை 1ஆம் தேதியிலிருந்து சூரியன் 8ஆம் வீட்டுக்கு இருக்காருங்க. அப்போ என்னன்னா, அட்டமத்தில் சூரியன் கொஞ்சம் 8ஆம் இடம் என்பது ஒரு தடை, ஒரு பயப்படுற மனசு, சஞ்சலப்படுற மனசு, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, தன்னம்பிக்கையை கொஞ்சம் அசைச்சு பார்க்கறது, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நம்மளுக்கு தைரிய ஸ்தானாதிபதியே சூரியன் தான். அதுக்கு அடுத்தது நம்ம சந்திரனை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். செவ்வாய் கிரகமானதும் 7ஆம் வீட்டில் இருக்காரு, தனுசு ராசியில். புதன் கிரகமானதும் 7ஆம் வீட்டில் இருக்கு. குரு லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கு. சுக்கிரன் திங்கக்கிழமை வரைக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்குமே சுக்கிரன் நமக்கு அந்த விருச்சிக ராசியில் இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனுசு ராசியில் மாறுறாரு. சனி கிரகமானது 9ஆம் வீட்டில் இருக்காரு. ராகு 10ஆம் வீட்லையும், கேது 4ஆம் வீட்டில் இருக்காரு. இப்போ நம்ம முதல் நாள் சனிக்கிழமை 13ஆம் தேதி அன்னைக்கு நண்பகல் 12:50 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் எங்க இருக்கு? நம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீடான மகர ராசியில இருக்கு. அப்ப அட்டமத்தில் சந்திரன். அப்ப நம்ம கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். சாப்பிட்ற உணவு வகைகளை கேர்ஃபுல்லாக இருக்கணும். புது முயற்சிகள் எடுக்காமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸாக வச்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை ஞாபகம் மறதியாக மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் 8ஆம் இடம் தான். எதிர்பாராத சில தீமைகள்ன்றதுல நம்ம கவனமாக இருக்கணும். அதே நண்பகல் 12:50க்கு மேலே செவ்வாயாக வேலை செய்யும். அந்த 8ஆம் இடத்துலேயே சந்திரன் செவ்வாய் கிரகம் மாதிரி வேலை செய்யும். அப்ப செவ்வாய் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, அதுவும் கேது நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, அந்த கேதுவானவர் நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, வீட்டில் கணவன் மனைவி உறவுகள், சொந்த பந்தம், தாயார் சம்பந்தப்பட்ட, சகோதர வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கலகம், குழப்பம், ஈகோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வீண் சண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றுமே இருக்காது. சும்மா யதார்த்தமாக பேச போய் அது பெரிய பிரச்சனையாக வம்பா மாறிடும். அதெல்லாம் கொஞ்சம் வாயடக்கமாக பார்த்துக்க வேண்டிய நாள். ஜனவரி 14 அது காலையில் 10:22 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் செவ்வாய் மாதிரி இயங்குவார். காலையில் 10:22க்கு மேலே சதை நட்சத்திரம். அந்த சதை நட்சத்திரத்தில் தான் 9ஆம் வீட்டில் சனி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த சனி பகவானும் சந்திரனும் ஒன்று சேர்றாங்க 9ஆம் வீட்டில். இந்த 9ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா, தகவல் தொடர்பு. இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசாக நபர்களை சந்திக்கிறதோ, அல்லது வெளியில் நம்ம எங்கேயாவது பிரயாணம் போய் ஒரு நபர்களை சந்திக்கிறதோ, வயதில் மூத்தவர்கள், முன்னோர்கள், தந்தை வழி உறவினர்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட நபர்கள், கோயில் காரியங்கள், இது எல்லாத்துலேயுமே அந்த 9ஆம் இடம் சனி சந்திரனா வேலை செய்யறதுனால கொஞ்சம் நம்ம சஞ்சலங்களோட பழக வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் கூட அந்த காரியங்கள்ல நீங்க இறங்குறதுல தவறு கிடையாது. இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் என்ன ஒரு கேரக்டர் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் மனசஞ்சலத்தை கொடுத்துருவார். ஏன்னா மனசுல சாஃப்ட்னஸ் கொடுக்குறவர் சந்திரன். அந்த சனி கொஞ்சம் துக்க காரகன். இந்த 2 பேரும் சேர்றாங்க. யாருடைய நட்சத்திரத்துல? ராகுவோட நட்சத்திரத்துல. அதனால கொஞ்சம் நம்ம அந்த பழக்க வழக்கம், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் யார் கூட பழகினாலுமே அந்த சஞ்சலமான போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்த நாள் ஜனவரி 15 காலையில் 8 மணியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு லாபஸ்தானத்தில்
அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு, கேதுனுடைய நட்சத்திரம். அப்ப ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த உறவுகள், எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் பண்றது, நமக்கு எதிர்பார்த்தபடி தொழில் பலத்தை கூட்டிக்கிறது, இதெல்லாம் வளர்ச்சியா இருக்கும். ஒரு புதுசா கஸ்டமர் அவர்னால வரக்கூடிய நன்மைகள், இதெல்லாமே நல்லா இருக்கு. திங்கட்கிழமை ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், மீன ராசியில சந்திரன் பயணிக்கிறாரு. நமக்கு அது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். சனி 9ஆம் வீட்டுல இருக்காரு. உற்பத்தி சாராத தொழில்கள், கன்சல்டிங், கமிஷன் வகை, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டு, உற்பத்தி சாராத மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உறவுகளுக்கு நல்லா இருக்கும். வீடு, உறவுகள், குழந்தை, திருமணம், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லா இருக்கும். ஜனவரி 17ஆம் தேதி மீனராசியில சந்திரன் ரேவதி அப்படின்ற புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய ஒப்பந்தங்கள், புதிய அணுகுமுறை, திருமணம் சார்ந்த காரியங்கள்ல ஈடுபடுறது, அதே போல கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனரி, புக்ஸு, பிரிண்டிங்கு, இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகள், அனைத்து விதமான வியாபாரங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்ல நாளாக பயன்படுத்திக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு மேஷ ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு, மீன ராசியிலிருந்து. அன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம். ஏற்கனவே குரு அங்க அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு. நமக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல அங்க கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிற அதே நேரத்துல தனாதிபதியான சந்திரனும் இங்க குருவோட சேர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த கேது நமக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால எதிர்பார்த்தபடி சில வேலையிலையும் தொழிலையும் ஒரு பாசிட்டிவா நமக்கு வாய்ப்புகளும் நல்லா இருக்கும், தொழில் பலமும் அதிகரிக்கும், நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கடைசி நாள் ஜனவரி 19 மேச ராசியில சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில கேது நட்சத்திரம் மாதிரி இயங்குறாரு. அப்ப சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. இப்ப குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள், குழந்தைகள் திருமணம் அல்லது குழந்தைகளுக்கு கல்வி பலம், நமக்கு குழந்தை பேருக்கு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திருமணம் சார்ந்த முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள், கலைத்துறை, கமிஷன் துறை மற்றும் ஒரு ஒப்பந்தத்துறை, கான்ட்ராக்ட் பண்றது, சமூகம் சார்ந்த பொதுநலத்துறைகள், இன்டீரியர் டெக்கரேஷன், ஆபரணங்கள், விலை மதிப்பு மிக்க ஒரு வியாபாரம் செய்யறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் ஒரு மன திருப்தியையும் ஏற்படுத்தும். இப்படி இந்த 7 நாட்களுக்கும் மிதுன லக்னத்திற்கு முதல் நாளாக 8ஆம் இடத்துல இருக்கிற திருவோண நட்சத்திரத்துல தொடங்கி கடைசி நாளாக பரணி நட்சத்திரத்துல முடிவடைந்து நமக்கு பலன்களை கொடுக்கும் என்றாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை என்கிட்ட கன்சல்டிங் எடுத்து நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மெத்தட்ல நட்சத்திர சூத்திர முறைப்படியில 12 பாவ அதிகாரிகள் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிட்டு இந்த கோச்சார பலன்கள், திசாபத்தி பலன்களை எல்லாம் நீங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்காக துல்லியமான பதில்களை தருவதோடு நம்ம ஜாதகத்துல விதி கொடுப்பனைய அத்தனையையும் நமக்கு புரிய வரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.